எங்க தாஸோட ஐடியா படி கரெக்டாக டோல்கேட் தாண்டின உடனே கரெக்டாக சிவானி பாப்பாவை வேற ஒரு காருக்கு மாத்துறாங்க. அப்போ சிவானி பாப்பாவும் ரொம்பவே டவுட் பட்டு, எதுக்காக என்ன இந்த மாதிரி கார் மாத்திட்டு இருக்கீங்க, சீக்கிரம் எனக்கு எப்போ தான் சைக்கிள் தருவீங்க, அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அடியாட்களுமே, இங்க பாரு பாப்பா, உனக்கெல்லாம் சைக்கிள்லாம் தரமாட்டோம், உண்மையை சொல்ல போனா இப்போ நாங்கள் உன்னை கடத்தி கொண்டு வந்திருக்கோம், உங்க அம்மா அப்பா பணம் கொடுத்தா தான் உன்னை கொண்டு போய் விடுவோம், அது மட்டும் இல்லாமல் நீ நினைச்ச மாதிரிலாம் வீட்டுக்குலாம் போக முடியாது, எங்க கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் சிவானி பாப்பாக்கும் அந்த சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்துட்டோம், உண்மையை சொல்ல போனா இவங்க சொல்ற மாதிரி உண்மையிலுமே நம்ம அம்மா அப்பா விட்டு பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அழும்போது பொன்னியத்தை வாங்கத்தை எங்கத்தை என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியோட பேரை சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த அடியாட்களையுமே வந்து இங்க பாரு சும்மா இல்லைன்னா அவ்வளவுதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சிவானியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் சிவானியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பயத்துல இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த அடியாட்களுமே அடுத்து எந்த குடோனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் தெரியாம அங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க பைபாஸ்லேயே. அப்ப அங்க கரெக்டா தாசுமே அந்த பைபாஸ் ஒட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ரோடையும் சொல்றாரு. இது கேட்டோன்னே இங்க அவங்களுமே அந்த அட்ரஸ் தேடுறதுக்காக அங்க டிரைவரை மட்டும் விட்டுட்டு சிவானி பாப்பாவும் அவங்க விட்டுட்டு இவங்க எல்லாருமே அட்ரஸ் தேடுறதுக்காக கீழே இறங்கி போய் தேடிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை பயன்படுத்திக்கிற சிவானி பாப்பாவும் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்த வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அடிச்சு பிடிச்சி இந்த பக்கம் அந்த காரை விட்டு இறங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இது எதுவுமே தெரியாத டிரைவருமே பின்னாடி சிவானி பாப்பா இருக்காங்கன்னு சொல்லி திரும்பி பாக்குறப்ப தான் தெரியுது அந்த கார் டோர் திறந்து இருந்ததுனால இங்க பாப்பாவும் எஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதறி போயிட்டு இங்க இவங்களுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு எங்கன்னு தெரியலப்பா, இந்த மாதிரி காரை விட்டு இறங்கி ஓடிடுச்சு, சீக்கிரம் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவுமே தேட வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கமும் பொன்னி சக்தி இவங்க எல்லாருமே சிவானி பாப்பா ஒவ்வொரு கடையா தேடிட்டு வரும்போது கரெக்டா அந்த ஸ்நாக்ஸ் வாங்கின கடைக்கும் வராங்க. அங்க வந்துட்டு இந்த மாதிரி அங்க இருக்கிற கேமரால அந்த 3 பேரும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் லேஸ் இதெல்லாம் வாங்கினதுலாம் தெரிய வருது. அதே நேரம் இங்க சிவானி பாப்பா உள்ள அடம் பிடிக்கிறது அந்த கேமரால அவங்க பயங்கரமா அலற மாதிரியும் தெரியுது. இதை பார்த்து பொன்னியுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னாலதான் இந்த மாதிரி சிவானி இப்படி மாட்டிக்கிட்டா, சொல்லப்போனா நான் ரொம்பவே கவனமா இருந்திருக்கணும், ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற சக்தியுமே இங்க பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம அவங்க ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரத்துலாம் சிவானி இருப்பா, கண்டிப்பா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் சண்முகமும் அந்த ஃபுட்டேஜோட காப்பி எல்லாம் எடுத்து போட்டோ எடுத்து இங்க டேரக்டா வந்து போலீஸ்க்குமே அனுப்பி வைக்கிறாரு. அங்க அவருமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பாத்துக்கிறேன், இவங்க யார் என்ன டீட்டெயிலாம் இன்னும் அரை மணி நேரத்தில் நான் விசாரிச்சிடுறேன், அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற லைனை நீங்க இப்போ ஃபாலோ பண்ற மாதிரி விடாம ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டருமே உங்களுக்கு கரெக்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னு சக்தி பொன்னி சண்முகம் இவங்க எல்லாருமே மறுபடியும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சிவானி பாப்பாவும் அந்த பைபாஸை ஒட்டி ஒரு பக்கத்துல பழைய குடோன் இருக்கிறதுனால அங்க போய் ஒழிக்கிறாங்க. இவங்களுமே அந்த அட்ரஸை தேடி அலைஞ்சிட்டு எங்கன்னு தெரியல, இதை விட முக்கியமா அந்த பொண்ணு வேற காணும், இதை மட்டும் தாசுக்கு தெரிஞ்சதுன்னு நம்ம அவ்வளவுதான், நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சிவானி ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கிட்டே அவங்க வந்துடுறாங்க. பட் சிவானி பாப்பா எந்த சத்தமும் போடாம அவங்க வர்றதை பார்த்துட்டு அமைதியாவே உட்காந்துடுறாங்க. அதே நேரம் இங்க சிவானி பாப்பா பொன்னி அத்தையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அத்தை வாங்க அத்தை, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே பயந்துகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த அடியாட்கள் 3 பேர் வந்து தேடி பார்த்துட்டு அந்த பொண்ணு இங்க இல்ல போல இருக்கு, சரி வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே முன்னாடி போய் தேடி பார்க்க போறாங்க. அதே நேரத்தில் இங்க சிவானி பாப்பாவுமே கரெக்டா ரொம்பவே வந்து வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. வாங்க யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா அதை கேட்ட அந்த அடியாளுமே அந்த பொண்ணு இங்க தான் இருக்க போல இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவானி பாப்பாவுமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க சிவானி பாப்பாவும் யாரு கண்ணிலையும் மாட்டிருக்கூடாதுங்கிறதுக்காக அடிச்சு பிடிச்சி அந்த பைபாஸ்லயே ஓரமா ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க சக்தி பொண்ணிலாம் வந்துட்டு இருந்த காருமே மறுபடியுமே ரிப்பேர் ஆயிடுது. அதே நேரத்துல பொண்ணுமே இறங்கி அவங்க சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆகுது. எதுக்காக இப்படி மறுபடியும் இந்த கார்ல போய் நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கணும், நான் முன்னாடி நடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போக்க ட்ரை பண்றாங்க. அப்ப சக்தி அவங்க கையை பிடிச்சி வேணா பொண்ணி சொன்னா கேளு, கார் ரெடியானு போலாம், எவ்வளவு தூரம் பைபாஸ் நடப்ப, எப்படி இருந்தாலும் கார்ல தானே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அப்ப பொண்ணுமே என்னால இதுக்கு மேல இங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்க முடியாது, என்னால இங்க நிம்மதியாவே இருக்க முடியல, எப்படியாவது சிவானி பாப்பாவை நான் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தாகணும், அது மட்டும் தான் என்னோட உண்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு சக்தியோட கையை உதறி விட்டுட்டு அவங்களுமே பைபாஸை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா சிவானி பாப்பாவுமே அழுதுகிட்டே பைபாஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அடியால ஒருத்தரும் ஏன்டா அந்த பொண்ணை கரெக்டா கூப்பிட வேண்டியதானடா, எதுக்கடா இப்படி மிரட்டுற மாதிரி கூப்பிடுற, இப்படி நீ கூப்பிட்ட அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லு, அந்த பொண்ணு நம்மளை பார்த்து பயந்து தானே ஓடும், சீக்கிரம் அந்த பொண்ணை பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பாவை பிடிக்கிறதுக்கு அவங்களுமே ரொம்பவே வேகமா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சிவானி பாப்பாவும் பொன்னியத்தா எங்க இருக்கீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபாஸ்லயுமே கத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப யதார்த்தமா பொன்னியுமே இங்க சிவானி பாப்பா ஓடி வரதை பாக்குறாங்க. பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு, என்ன இது சிவானி ஓடி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் இங்க இருக்க பாரு சிவானி, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சிவானிக்கு பின்னாடி இருக்கிற அந்த அடியாட்களுமே அந்த பொண்ணையுமே பாத்துறாங்க. போச்சு இந்த பொண்ணு கையில மட்டும் அந்த குழந்தை கிடைச்சதுன்னா அவ்வளவுதான், எல்லாமே வேஸ்டா போயிடும், சீக்கிரம் அந்த பொண்ணு பிடிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சிவானி பாப்பாவை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப சிவானியுமே இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக டக்குன்னு பயந்து இங்க பைபாஸ்க்கு நடுவுல வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா இங்க வண்டியுமே வந்துகிட்டு இருக்கு. இங்க சிவானிக்குமே என்ன பண்றேன்னே தெரியல. சொல்லப்போனா இவங்களை பார்த்து பயந்து அவங்க காருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த பொண்ணையும் இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமா டக்குன்னு அந்த காருக்கு முன்னாடி பாஞ்சு எங்க சிவானியுமே பிடிச்சிடுறாங்க. ஆனா என்னன்னா பொண்ணுக்கு மட்டும் பயங்கரமா அடிபட்டுருது.
அதே நேரத்துல எப்படியாவது பொண்ணு கையில இருந்து அந்த சிவானியை பிடிங்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த அடியாட்களுமே ஓடி வரும்போது சக்தியுமே பின்னாடியே வராரு. இதை பார்த்து அந்த அடியாளுமே, டேய் இங்க இன்னொரு ஆள் வரான்டா, கண்டிப்பா நம்ம மாட்டிக்கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இருடா அவன் ஒருத்தன் தானே, நம்ம 3 பேர் இருக்கோம், 2 பேரும் அடிச்சு தள்ளி தூக்கி போட்டு நம்ம அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவோம், இல்லைன்னா தாஸ் நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சக்தியுமே பக்கத்தில் நெருங்கி வர அவங்க பின்னாடி சண்முகம் அது மட்டும் இல்லாம சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதை பார்த்துட்டு அந்த அடியாளுமே, இதுக்கு மேல நம்ம இங்கிறத கண்டிப்பா மாட்டிக்குவோம், கூட்டம் சேர்ந்துருச்சு, முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து இடத்த காலி பண்றாங்க. அப்ப கரெக்டா இங்க பொன்னியுமே வந்து சிவானி பாப்பாவை கையில பிடிச்ச மாதிரி ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. அப்ப பொன்னியோட தலையில இருந்து ரத்தம் வந்து ஊத்துன்னு ஊத்துது. இதை பார்த்த சக்தியுமே, பொன்னி உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பொன்னியுமே மயங்கி போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே இங்க சண்முகமும் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் சிவானி பொன்னி அவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக டைரக்டா வண்டியில ஏத்தி வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போய் இந்த பக்கம் பொன்னியுமே அட்மிட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு சிவானி பாப்பா கிட்ட என்னாச்சுமா உனக்கு யார் கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சிவானி பாப்பாவும் நடந்தது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கட்டு சக்தியுமே, சரி இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா பவானி ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பா, நம்ம அவகிட்ட போய் சிவானி ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இங்க சண்முகமும் சக்தியும் சிவானி பாப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் பொன்னியை பாத்துக்கிறதுக்காக இங்க ஹாஸ்பிட்டல்ல தங்கிடுறாங்க. ஏன்னா பொன்னி வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அடி இல்ல, சிம்பிளா தான் ஒரு சின்ன அடி அப்படிங்கிறதையுமே புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இங்க சக்தியுமே சிவானி பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போன உடனே ஏற்கனவே வந்து உடம்புலேயே சக்தியே இல்லாம சரியா சாப்பிடாம சிவானி பாப்பா வந்தா தான் சாப்பிடுன்னு சொல்லி அடம் பிடிச்சிருந்த பவானியும் சிவானி பாப்பாவை பார்த்த உடனே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி என்ன மன்னிச்சிருமா, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டானா, அதனாலதான் அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி அங்க சிவானி பாப்பாவை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயா, சந்திரசேகர் அது மட்டும் இல்லாம பிரீத்தி, வெண்ணிலா இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப இங்க பவானியுமே இருந்துகிட்டு, எங்கம்மா போனேன், உங்க பொண்ணு கொண்டு போய் பொண்ணு எங்கம்மா விட்டுட்டு வந்தா, அவ தானே உன்னை தொலைச்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் இங்க சிவானியுமே அழுதுகிட்டு, அம்மா பொன்னியத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கம்மா, நம்ம அங்க போகணும், நீங்க வாங்கம்மா, எனக்கு பொன்னியத்தை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவளை எதுக்கு பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, பொன்னியத்தை தான் என்ன காப்பாத்துனாங்க, யாரோ ஒரு 3 பேர் என்ன கடத்திட்டு போயிட்டாங்கம்மா, நான் கூட அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி தப்பிச்சு எப்படியோ ஓடிட்டேன், கொஞ்சம் தூரம் கழிச்சு அவங்களுமே என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க என்ன வேகமா துரத்திட்டு வந்தாங்களா, ஆப்போசிட்ல பொன்னியத்தை வந்தாங்க, அவங்கள பார்த்து ஓடி வந்துட்டே இருந்தேன் கண்ணை மூடிட்டு, அப்ப தெரியாம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன், அப்ப பொன்னியத்தை தான் டக்குன்னு குறுக்கால விழுந்து என்ன காப்பாத்துனாங்கம்மா, ஆனா அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, நான் அவங்க கிட்ட பேசணும், நாங்க போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க சக்தியுமே இருந்துக்கிட்டு, இப்ப புரிஞ்சுக்கிட்டியாக்கா, பொன்னியை தப்பா நினைக்கிறது இதோட நிறுத்திக்க, சொல்ல போனா பொன்னி இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கா, லைட்டா தலையில அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க சந்திரசேகருமே, என்னாச்சுமா பொண்ணுக்கு, முதல்ல வா நம்ம போய் பொண்ணியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாரு. அப்ப ஜெயாவுமே நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. ஏன்னா ஜெயாவோட மனசுல பொன்னி மேல இருக்கிற கோபம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப இதுல இருந்து தெரிய வருது, இங்க சிவானி பாப்பாவை தொலைச்சது பொன்னி கிடையாது, இந்த மாதிரி யாரோ பிளான் பண்ணி தான் சிவானி பாப்பாவை கடத்திருக்காங்க. அதே நேரத்துல கஷ்டப்பட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் உயிரை பணைய வச்சு இந்த மாதிரி சிவானி பாப்பாவை காப்பாத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க ஹாஸ்பிட்டல்ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க பொண்ணுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட சுயநினைவு போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா அவங்களுக்கு தலையில அடிபட்டதுனால அவங்க யாருங்கிறதே மறந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க இருக்க டாக்டருமே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு சுயநினைவு போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு பிடிச்சவங்க யாரா இருந்தா முதல்ல வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுங்க, அந்த பொண்ணு எப்படியாவது மறுபடியும் சுயநினைவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சக்தி, சந்திரசேகர், சண்முகம் இந்த மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே இங்க பொண்ணியை பார்க்க வந்துடுறாங்க. அவங்க கிட்ட வந்தோன்னா டாக்டருமே இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இங்க சக்தியுமே பதறி போயிட்டு, பொன்னி என்னை விட்டு போயிடாத, தயவு செஞ்சு எந்திரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துடாத, நான் தான் சக்தி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்ட பொண்ணு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா பொண்ணுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுமே வந்து ரொம்பவே அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. சொல்ல போனா கிட்டத்தட்ட கோமாவோட ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சக்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல சந்திரசேகர், ஜெயா அது மட்டும் இல்லாம பவானி, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல வருத்தப்பட்டு எங்க பொண்ணி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க.